ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. 1 தீமோத்தேயு 6:19. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக விரும்பி அந்த ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறவர்கள் அநேக விதமான சோதனைகளிலும் கண்ணிகளிலும் ஆபத்துகளிலும் கேட்டிலும் அறிவிலும் விழுகிறார்கள். ஏனென்றால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பலர் அதை விரும்பி தேடி ஓடுவதால் விலையேற பெற்ற விசுவாசத்தையே விட்டு விலகி போனார்கள். அது மட்டுமல்லாமல் அநேக வேதனைகளால் தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி வேதனையை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தின் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைப்போம். நாம் தேவனிடத்தில் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர்களாகவும் நற்கிரியை செய்வதில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாகவும் இருப்போம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவோம். இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலத்தை பூசின மரியாளை, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று இயேசு சொன்னார். மனிதர்கள் மேன்மையாக நினைப்பதை அவள் இயேசுவின் பாதத்துக்கு சமமாக்கினாள். அவள் பாவத்தை மன்னித்த தேவனும் அவளுடைய அன்பும் பெரிது என்பதை அவள் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தினாள். நாமும் கர்த்தர் மேல் உள்ள நம்முடைய அன்பை நம்முடைய கிரியைகள் மூலம் காண்பித்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாவோம். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். சர்வ வியாபியும் சர்வ ஞானியுமாகிய பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உலக ஐஸ்வர்யத்தில் நாங்கள் பெறுகிறவர்களாக அல்ல, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நற்கிரியை செய்வதில் நாங்கள் பெருக எங்களுக்கு கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மன மகிழ்ச்சியாக இருக்க உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் மலை போல் அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மாற்றி தேவ சமாதானத்தினால் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரும் உமக்கு பிரியமானதை செய்து பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போதும் விசுவாசத்தில் கலந்து போகாமல் கர்த்தாவே உம்மேல் நம்பிக்கை வைத்து உம்மிலே நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் சகல தீமைக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்கி தேவரீர் காத்துக்கொள்ள வேண்டும் எனவும் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க ஆசீர்வாதமும் ஆலோசனையும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்களால் வரும் அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழ உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், இல்லங்களில் துதியும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கவும், ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக பரிசுத்தமாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் பலவிதமான பலவீனங்களோடு உள்ள அனைவரையும் அருள்நாதர் இயேசு தாமே தொட்டு சுகமாக்கிட வேண்டும் எனவும் எல்லா அழிவுக்கும் நீக்கி காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நற்செய்தி பணிக்காக, மிஷனரி பணிக்காக, தொலைக்காட்சி வானொலி ஊழியத்துக்காக தங்கள் காணிக்கைகளினால் தாங்கி வருகிற ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய தேசத்தின் கனிமங்கள், சுற்றுச்சூழல்கள் பாதுகாக்கப்படவும், பொருளாதாரம் மேம்படவும், அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைவதற்கும் ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் யாவரும் ஞானமாய் செயல்பட வேண்டிய கிருபைகளை தந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகளினால் கடனுக்குள்ளாகி மீள முடியாமல் தவிக்கிற மக்களுக்கு கர்த்தர் தாமே இரக்கம் செய்து உதவி செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளில், கல்லூரிகளில் ஆண்டு இறுதி தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை தேவரீர் உங்க ஞானத்தால் வைத்து சிறப்பான தேர்ச்சி அடைந்து திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமானவர்களாக வாழ உங்க இரக்கம் தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கும் தம்பதிகளை தேவரீர் ஆசீர்வதித்து மகிழ செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடியிலும் போதையிலும் வேசித்தனங்களினால் தங்கள் வருமானங்களை எல்லாம் செலவழிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும், குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்தை
நோக்கியுள்ள சகோதரிகளை உங்க பலத்தினால் இடைக்கட்டி சுகப்பிரசவத்தால் தாயும் சேயும் காக்கப்படவும், பிள்ளைகளின் திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் இரக்கம் செய்து ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிற தேவரீர் ஜெபத்திற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தந்தள்ள ஜெபிக்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.